ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ப்ராக்கோலி பெப்பர் ஃப்ரை. இந்த ரெசிபிக்கு ப்ராக்கோலியை கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை வெந்நீரில் போட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே அரை ஸ்பூன் அளவு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 கப் அளவு சேர்த்துக்கிட்டு அரை கப் அளவு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி ப்ராக்கோலி வேக வைக்கும் போதே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்துக்கிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். எண்ணெயிலே நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிளகாய்த்தூள் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா பெப்பர் ஃப்ரை அப்படிங்கிறதுனால பெப்பரில் இருக்கிற காரமே போதும். இப்போ நம்ம வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கிற ப்ராக்கோலியை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெயிலே ப்ராக்கோலி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே சாஃப்ட் ஆகிறதுக்காக மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது. வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ணல, ஃபுல்லாகவே பெப்பர் அப்படிங்கிறதுனால 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் ஆக்கிடுங்க. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். சிம்லேயே வச்சு பரட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இந்தளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து சூடாக சுவையாக பரிமாற வேண்டிய. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சுவை உங்கள் வீடுகளில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.